அனைவருக்கும் வணக்கம். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். ஆம், அந்த எச்சம்தான் நம்மை இங்கே சேர்த்திருக்கிறது. அவருடைய நேர்மை, அன்பு, கருணை, எளிமை இவை யாவும் அவர்கள் விட்டு சென்ற படிகள். அந்த படிகளில் நாம் ஏறினால் சிறப்பாக இருக்கும். அதுவே அவர்களுக்கு நாம் செய்யும் மரியாதையும் ஆகும். அவர்களோடு ஏற்பட்ட பழக்கம், நான் நாகர்கோவிலை சேர்ந்தவள். எம்ஃபில் முடித்தவுடன் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் வேலை வாய்ப்பிற்காக விளம்பரம் செய்திருந்தார்கள். என்னுடைய தந்தை ஒரு சுதந்திர போராட்ட வீரர். என்னை அங்கு அழைத்து சென்றார்கள். ஆனால் அந்த பணி எனக்கு கிடைக்கவில்லை. அது வாசியிடம் சென்றது. அன்பரை அதை மறந்துவிட்டேன். நாகர்கோவிலில் சிவந்தி ஆதித்தனார் கல்லூரியில் அவர்களுடைய அந்த ஒரு சென்டர் வருகிறது. அங்குதான் கமலி போன்றவர்கள் வந்தார்கள் என்று நினைக்கின்றேன். கமலி, ஜெயலட்சுமி, மனோரஞ்சிதம், இன்னும் நிர்மலா போன்ற நிறைய பேர் வந்தார்கள். அப்போது அவர்கள் என்னுடைய தந்தையிடம் அழைத்து, நான் உங்கள் வீட்டிற்கு வர வேண்டும், இங்கே எங்களுக்கு தங்குவதற்கெல்லாம் ஏற்பாடு பண்ண முடியுமா என்று கேட்டார்கள். தந்தையும் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். என்னுடைய வீட்டில் அல்ல, அங்கிருந்து ஒரு நாள்தோறும் கருத்தரங்கம் நடக்கும். அந்த கருத்தரங்கில் ஒரு நாள் நானும் சென்றேன். தாலியை பற்றிய ஒரு கருத்தரங்கம். அதாவது அந்த பெண்களினுடைய வரதட்சணை, குமரி மாவட்டத்தில் அதிகமான வரதட்சணை உண்டு. அப்படி கேட்கும்போது ஒரு அம்மாவுக்கு மிகுந்த கோபம் வந்துவிட்டது. தாலி என்பது புனிதமானது என்பது பலருக்கும் அது புனிதமான ஒரு சின்னமாக கருதப்பட்டது. அந்த இடத்தில் தாலியை பற்றி பேசும்போது மேடம் அவர்களுக்கே உரிய பாணியில் தெளிவாக பேசினார்கள். ஆனால் அது மிகுந்த சச்சரவை ஏற்படுத்தியது. அதன் பிறகு அந்த அம்மா புரியும்படியாக அவர்களிடம் தாலியை பற்றி எடுத்து கூறினார்கள். அதாவது கருத்துகள் மோதினாலும் கூட புரிய வைப்பதில் அவர்களுக்கு நிகர் அவரே தான். அவர்கள் மூலமாக தான் எனக்கு பல எழுத்தாளர்களை சந்திக்கவும், அந்த எழுத்தாளர்களோடு நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்தவும் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் படைப்பாளர்களில் படைப்புகள் பெண்களின் பங்கு என்பது குறித்து என்னிடம் ஆய்வு செய்ய கூறினார்கள். அதன்படியே எடுத்தேன். ஹெப்சிபா ஜெயஸ்தாஸ், நாஞ்சில் நாடன், இன்னும் சுந்தர ராமசாமி போன்றவர்களுடைய பலருடைய எழுத்தாளர்களை நேர சந்திக்க முடிந்தது. அவர்கள் வந்தால் சுந்தர ராமசாமி வீட்டில்தான் தங்குவார்கள். நீங்கள் கூறிய அந்த காலகட்டத்தில் சுந்தர ராமசாமியினுடைய கமலாம்பாள் போன்றவர்கள், கமலம்மா அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள். அவர்களை மறக்கவே முடியாது. அதனால் அவருடைய வாழ்க்கையில் சுந்தர ராமசாமி மிக மிக முக்கியம். கலை இலக்கிய அதுவும் சொல்வார்கள், இங்கு வானமாமலைக்கு எழுப்பிய கலையரங்கம் இருக்கிறது. குமரி மாவட்டத்தில் கலைகள் மிகவும் அதிகம். நீ சும்மா இருந்து உன் நேரத்தை போக்காத. அந்த எழுத்துக்கள்லாம் அவர்கள் நடத்துகின்ற கூட்டங்களுக்கெல்லாம் போக வேண்டும். அந்த கூட்டத்தில் தான் நானும் போவேன். என்னுடைய கணவர் ஜெயக்குமார் போன்றவர்கள் வருவார்கள். எழுத்தாளர் பொன்னிலன் போன்ற பலருடைய அறிமுகமும் எனக்கு அதனால் கிடைத்தது. இன்று வரை அந்த எழுத்தாளர்களுடைய தொடர்பு இருக்கிறது என்றால் டாக்டர் மேடம் மூலம்தான். அது மட்டுமல்ல, பல நாட்கள் ஆகிவிட்டன. நான் சென்னையில் வேலைவாய்ப்பிற்காக இங்கே வந்தேன். வந்த பிறகு ஒரு நாள் நாங்கள் திருவான்மையூரில் இருக்கும்போது மேடமும் ராஜு மேடமும் அப்படி நடந்து கொண்டு போகிறார்கள். இது நம்ம மேடம் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் மேடம் என்று கூறுகிறேன். அன்று முதல் 92 நான் 88 சென்னைக்கு வந்தேன். 90களில் நான் அவர்களை சந்திக்கின்றேன். அன்று முதல் ராஜ் மேடமும் தேவா மேடமும் என்னுடைய 2 கண்களாக என்னுடைய குடும்பத்திற்கு விளங்கினார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் மூலமாக லட்சுமி மேடம் எனக்கு அறிமுகமானார்கள். பூரணி மேடம் போன்ற பலருடைய தொடர்பு எனக்கு கிடைத்தது. அதற்காக நான் அவர்களுக்கு நன்றி கூறுகின்றேன். மேலும் எல்லாரும் சொல்வது போல என்னுடைய குழந்தை பிறந்தவுடன் எனக்கு தொட்டில் போட்டவர்கள் ராஜ் மேடமும் தேவா மேடமும். அவர்கள் வெறும் வாழ்க்கையில், அதாவது கேட்காமலேயே ஒருவரை பார்த்து உதவி செய்கின்ற பண்பை அவர்களிடம் நாங்கள் கற்றுக்கொண்டோம். எந்த நிலையிலும் சரி, யாரும் அவர்களிடம் போய் கேட்க வேண்டாம், எனக்கு இது தேவை அப்படின்னு கேட்காமலே உதவி செய்கின்ற கருணை உள்ளம் நிறைந்தவர்கள். அன்றிலிருந்து கடைசி காலம் வரை அவர்களோட தொடர்பு இருந்ததற்கு இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும். எங்கேயாவது செல்ல வேண்டுமானால், பகவதி எனக்கு போகணும் வரியாம்மா அப்படின்னு கேட்பாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் எனக்கு கிடைக்கும். அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்களோடு செலவிடுவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியை தான் அடைந்தோம். அவர்கள் மூலமாக தான் ராஜன் கிருஷ்ணனுடைய தொடர்பு ஏற்பட்டது. கடைசி காலம் வரை, கடைசி இறுதி நாள் வரை
ராஜகிருஷ்ணனுக்கு நாங்கள் உதவி என்று சொல்ல முடியாது, அவர்களை பார்க்க முடிந்தது தேவா மேடம் எங்களுக்கு அளித்த பெருங்கொடை என்று தான் கூற வேண்டும். இப்படி பலருடைய சந்திப்பும் சரி, பலருடைய நல்ல வாழ்க்கையினுடைய பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் அவர்கள். அதனால் சொல்லுவாங்க இல்லையா, தாயினும் சால பரிந்து அப்படின்னு. அது மட்டுமல்ல, தொப்புள் கொடி உறவு என்று நாம் சொல்லலாம். ஆனால் தொப்புள் கொடி இல்லாவிட்டாலும் இங்கிருக்கின்ற பலரோடு அவருடைய உறவு என்றும் நிலைத்து தான் இருக்கும். அவர்கள் ராஜி மேடமும் தேவா மேடமும் என்றும் லட்சுமி மேடமும் என்றும் பிரிக்க முடியாது. அந்த நட்பிற்கு இலக்கணமாக விளங்கியவர்கள். இன்னொருத்தர் சசி மேடம் வரணும், அவங்களால வர முடியல. இந்த நேரத்தில் அவருடைய உள்ளமும் துடிக்க தான் செய்யும், தேவா தேவா என்று. அதனால் அவருடைய நட்பு என்பது மிகப்பெரியது. அதனால் தான் இன்றைக்கி சுஜாதா கூட வந்திருக்கிறாங்கன்னா, அந்த ராஜ் ஃபவுண்டேஷன் எந்த அளவிற்கு தேவா மேடத்தோடு தொடர்புடையது என்பதை இங்கு கண்டிப்பாக சொல்லி தான் ஆக வேண்டும். எல்லா வகையிலும் உறவும் நட்பும் கருணையும் நேர்மையும் துணிவும் கற்றுக் கொடுத்தவர்கள் எங்களுடைய தேவா மேடம் என்பதில் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிதா. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது, ஆனால் நேரம் ரொம்ப குறைவு. நீங்கள் எல்லாரும் அவங்களோட வேலை பார்த்தவங்க, படித்தவங்க, அவங்கக்கிட்ட படித்தவங்க அப்படின்னு எல்லோரும் இருக்கீங்க. ஆனால் நான் அவங்களோட தங்கி என்னுடைய ஆய்வை முடித்த ஒரு மாணவி. அவங்களுடைய நேரடி மாணவி நான் கிடையாது. ஒரு பத்திரிகையாளரினுடைய மகள் என்கிற அளவில் தான் என்ன அவங்களுக்கு தெரியும். இங்கே பத்திரிகையாளரும் அறிஞருமான பொன் தனசேகரன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க மூலமாகத்தான் எனக்கு அவங்கள தெரியும். வந்த அன்னைக்கு விடுதி பார்க்கணும் வந்திருக்காங்கன்னு தான் சொன்னாங்க. எதுக்கு விடுதியெல்லாம் பார்க்கணும், இங்கே இவ்வளோ பெரிய வீடு இருக்கேன், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை தான். அதுக்கப்புறம் அவங்களோட என்னுடைய தொடர்பு. இது வரைக்கும் நாங்கள் பேசின விஷயங்கள், நான் தான் கடைசி தலைமுறையாக இருப்பேன்னு நினைக்கிறேன் இப்போ பேசின எல்லார்கிட்ட இருந்தோம். ஆனால் எங்களுக்குள்ள வயது வேறுபாடு இருந்ததில்லை. நிறைய பேசியிருக்கோம், நிறைய வாசிக்கிறதுக்கான தூண்டுதல் அவங்ககிட்ட இருந்து தான் கிடச்சிருக்கு. புதிய புத்தகங்கள் எது வந்தாலும் உடனே எனக்கு சொல்லுமா அப்படிம்பாங்க. எந்த புத்தகம் கொடுத்தாலும் உடனே படிக்கணும், அதை படித்து பேசணும், உடனே ஃபோன் பண்ணுவாங்க. நான் படித்தேம்மா நல்லா இருக்குது. ஆனால் சில புத்தகங்கள் என்னால் வாசிக்கவே முடியலம்மா, இப்படி கூட எழுதுவாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உடனுக்குடனே விமர்சனம் பண்ணுற பண்பு அவங்கக்கிட்ட இருந்தது. ஆனால் அது மனசு நோகாத, நேரடியாக அவங்களுக்கு நமக்குள்ளே பேசிக்கிறது தானே. ஆனால் எழுத்தாளர்கள்ட்ட நேரடியாக அப்படி அமைதியாக அதை கடந்து போயிடணும் அப்படிங்கிற ஒரு பண்பு தான் அவங்கக்கிட்ட ரொம்ப உயர்வாக இருந்தது. அவங்களுடைய நட்பு எல்லாம் எங்களுக்கும் நட்பானது. அவங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் கமலாக்கா, நிர்மலாக்கா எல்லாருமே எங்களுக்கு சொந்தம்தான். பகவதி மேடம், ராஜி மேடம் எல்லாருமே அவங்களுடைய பிள்ளையாக தான் என்னை பார்த்தாங்க. என்னுடைய வளர்ச்சியில் எல்லாரும் பங்கேற்றாங்க. இப்படி ஒரு நல்ல பண்புகளுக்குள்ளே இருக்க மனிதர்களோட பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு முழுக்க முழுக்க தேவாமாவால் தான் கிடச்சிது. அவங்கள பற்றி நிறைய நல்ல குணங்களை எல்லோரும் பகிர்ந்துக்கிட்டாங்க. நான் ஒரே ஒரு விஷயந்தான், எனக்குள்ளே சில நல்ல பண்புகள் இருக்குது அப்படின்னு யாராவது நினச்சாங்க அப்படின்னா உண்மையிலே அந்த பண்பு எல்லாமும் அவரிடமிருந்து பெற்றது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். படுமரங்கள் பயன் கருதுவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய மரங்கள் பழுத்து காய் தந்து யாரையும் எனக்கு என்ன நீ திருப்பி தருவேன்னு கேட்க போகிறதில்ல. அதுகிட்டேருந்து காயை எடுத்துக்கலாம், பழத்தை எடுத்துக்கலாம், பூக்களை எடுத்துக்கலாம், அழகாக தங்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அந்த மரம் எனக்கு இது வேணும்னு யார்கிட்ட இருந்தும் எதையும் எதிர்பார்க்காது. அப்படி ஒரு பெரிய பழு மரமாகத்தான் நான் தேவம்மா பார்க்குறேன். என்னுடைய தாய் தந்தைக்கு அப்புறமா அவங்க தான் எனக்கு எல்லாமும். அப்படி தான் நான் அந்த உறவு நிலையை பார்க்குறேன். இது உணர்வுபூர்வமான தொடர்பு மட்டுமல்ல, ஒரு அறிவுபூர்வமான தொடர்பும் கூட. இன்றைக்கி ஓரளவுக்கு வாசிக்கிறேன், எழுதுகிறேன், படிக்கிறேன் அப்படின்னா அந்த துளி அவங்கக்கிட்ட இருந்து தான், அந்த சுடர் எனக்கு கிடைச்சது அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் முழுமையாக உணர்கிறேன். எனக்கு தேவாம்மாவை இந்த இடத்துல பேசுகிறதுக்கான மனநிலை கூட இல்லை. ஏன்னா எனக்கும் அவங்களுக்குமான உறவுங்கிறது வேறு மாதிரியான, ரொம்ப நாங்கள் குழந்தைத்தனமாக பண்ணியிருக்கோம். ஒரு வெங்காயம் வாங்கினா கூட அதில் அழகு இருக்கணும்னு நினைப்பாங்க. இங்கேருந்து நான் ட்ரிப்ளிகேன்லேருந்து காலேஜோடில் வேலை பார்த்துட்டு நாங்கள் போகும்போது கேட்பேன், என்னம்மா வாங்கணும் இன்றைக்கி கடையிலன்னு கேட்பேன். கொஞ்சமாக வெங்காயம் வாங்கிக்கோ, கொஞ்சமாக 4 தக்காளி வாங்கிக்கோன்னு கொஞ்சமாக அந்த சின்ன அளவு அப்படிங்கிறது தான் அதுக்குள்ளே ஒரு அழகு. அப்போ வெங்காயத்தை வாங்கிட்டு போனதுக்கப்புறம் எப்படி பார்த்து வாங்கினேன், எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. அந்த வெங்காயத்தை வெட்டி கொடுக்கும்போது கூட அந்த அளவை பற்றி அப்படி ஒரு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எப்படி ஒன்றே மாதிரி வெட்டுற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன அழகை பார்க்கறதுக்கு, அதை பாராட்டுறதுக்கு
கற்றுக் கொடுத்தவங்க அவங்க தான். இன்றைக்கி வந்து நேர்த்தியாக நம்ம இருக்கணும்னா ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்காக மட்டும்தான் இருக்கோங்கிற ஒரு உணர்வை எனக்குள்ளே ஏற்படுத்தினது வந்து அவங்க தான். வேறு எதையும் எதிர்பார்க்காம நாம் மாணவர்களுக்காக இருக்கணும் அப்படிங்கிறது தன்னை முன்னிறுத்திக்காத ஒரு மனுஷியாக தான் அவங்க இது வரைக்கும் இருந்திருக்காங்க. அவங்க வந்து நிறைய பேருக்கு பின்னாடி இருந்திருக்காங்க, என்னை போல் நிறைய பேருக்கு. அப்படி ஒரு மனுஷியோடு எனக்கு இருக்க கிடைச்ச இந்த வாய்ப்பு வந்து இயற்கை எனக்கு தந்த ஒரு பெரிய அருள்னு நான் நினைக்கிறேன். இப்போ பிரேமா மேடம், அண்ணாமலை சார், இங்கே பகவதி மேடம், இப்படி எவ்வளோ சொந்தங்கள் எனக்கு கிடச்சிருக்கு. அது எல்லாமும் ஒரு தனி மனுஷியாக இந்த ஊருக்கு வந்து யாருமே இல்லை, ஒரு பெருநகரத்தில் என்ன செய்ய போகிறோன்னு ஒரு தவிப்போடு இருந்த எனக்கு வந்து இத்தனை பேரை அறிமுகப்படுத்திய ஒரே ஒரு மனுஷி அவங்க தான். அதனால் அவங்க எனக்கு அறிமுகமானதுங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் கிடைச்ச ஒரு பெரிய பேர் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. பேராசிரியர் அரங்கமல்லிகா அவர்கள் உடல்நிலை குறைவு காரணமாக இங்கே வரல. அவங்களுடைய பல்கலைக்கழக காலத்தில் அவங்களுடையான உரையாடல்கள், அவங்களுடைய நெருக்கடியின் போது இவர்கள் உடன் இருந்தது அப்படின்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. அவங்க ஒரு பெண்ணிய எழுத்தாளராக, ஒரு பேராசிரியராக இன்றைக்கி இருக்கிறதுக்கான அடிப்படை விதை வந்து தேவாமா அப்படிங்கிறத எழுதி ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. அந்த விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் இது மாதிரி அனுபவங்கள் இருக்கும். கிருஷ்ணன் சார்கிட்டையும் நான் பேசினேன். அதை வந்து ஒரு புத்தகமாக வெளிவிடலாம், அவங்களுடைய அனுபவங்களை, அவங்களுடைய உறவுகளை அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய பழைய புகைப்படங்கள் அதை தொகுப்பாகவும் அந்த புத்தகத்தில் கொண்டு வந்துட்டோம்னா ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறோம். அதனால் அதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொடுத்துட்டிங்கன்னா நமக்குள்ளே பகிர்ந்துக்கிட்டு அதை ஒரு நல்ல நாளாக பார்த்து நம்ம வெளியிடலாம். பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசுகிறதுக்கும் நிறைய பேர் தயாராக இருக்காங்க. ஆனால் நேரம் அதிகமாகிட்டே இருக்கு. அவங்க எங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், சொல்லிக்கிட்டே இருந்த விஷயம், இந்த பாட்டை நீங்கள் எல்லா இடத்துக்கும் போய் பாடணும், பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லா இடத்துக்கும் போய் பாடணும் அப்படின்னு. தமிழ்நாடு பூரா பாடப்பட்ட ஒரு பாடல் இந்த பாடல். அந்த பாடலை பாடிட்டு அதுக்கப்புறம் ரகுபதி ராகவராஜோட முடிச்சுக்கலாம். அனுமதியோம் அனுமதியோம் நாட்டை துண்டாட அனுமதியோம் 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 நாட்டை துண்டாட அனுமதியோம். நாட்டின் தந்தை அண்ணல் காந்தியின் தியாகத்தை மறப்போமா? பாரத மண்ணில் உதிரம் சிந்திய காந்தியை மறப்போமா? மகாத்மா காந்தியை மறப்போமா? நாட்டின் தந்தை அண்ணல் காந்தியின் தியாகத்தை மறப்போமா? பாரத மண்ணில் உதிரம் சிந்திய காந்தியை மறப்போமா? மகாத்மா காந்தியை மறப்போமா? அனுமதியோம் அனுமதியோம் நாட்டை துண்டாட அனுமதியோம் 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 நாட்டை துண்டாட அனுமதியோம். மொழியின் பெயரிலே வந்தாலும், இனத்தின் பெயரை சொல்லி வந்தாலும், மதவெறியை தூண்டி வந்தாலும், குண்டுகளை வீசி வந்தாலும், இதயத்தை நோக்கி சுட்டாலும், அனுமதியோம் அனுமதியோம் நாட்டை துண்டாட அனுமதியோம். மொழியின் பெயரிலே வந்தாலும், இனத்தின் பெயரை சொல்லி வந்தாலும், மதவெறியை தூண்டி வந்தாலும், குண்டுகளை வீசி வந்தாலும், இதயத்தை நோக்கி சுட்டாலும், அனுமதியோம் அனுமதியோம் நாட்டை துண்டாட அனுமதியோம் 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 நாட்டை துண்டாட அனுமதியோம். ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்துவரும் பௌத்த சமண சீக்கியரும் மதங்களில் வேற்றுமை இருந்தாலும் இந்திய தாயின் புதல்வராம். இந்து முஸ்லிம் கிறிஸ்துவரும் பௌத்த சமண சீக்கியரும் மதங்களில் வேற்றுமை இருந்தாலும் இந்திய தாயின் புதல்வராம். காஷ்மீரம் முதல் குமரி முனை வரை இந்திய நாடு ஒன்றே. காஷ்மீரம் முதல் குமரி முனை வரை இந்திய நாடு ஒன்றே. நடைமுறை மொழிகளில் வேற்றுமை உண்டு, இதய துடிப்பு ஒன்றே, இந்திய இதய துடிப்பு ஒன்றே. காஷ்மீரம் முதல் குமரி முனை வரை இந்திய நாடு ஒன்றே. நடைமுறை மொழிகளில் வேற்றுமை உண்டு, இதய துடிப்பு ஒன்றே, இந்திய இதய துடிப்பு ஒன்றே. அனுமதியோம்
அனுமதியோம். நாட்டை துண்டாட அனுமதியோம், அனுமதியோம், அனுமதியோம். நாட்டை துண்டாட அனுமதியோம். நாட்டின் தந்தை அண்ணல் காந்தியின் தியாகத்தை மறப்போமா? பாரத மண்ணில் உதிரம் சிந்திய காந்தியை மறப்போமா? மகாத்மா காந்தியை மறப்போமா? நாட்டின் ஒற்றுமையை காத்திடுவோம், பாரத பெருமையை நாட்டிடுவோம். நாட்டின் ஒற்றுமையை காத்திடுவோம், பாரத பெருமையை நாட்டிடுவோம். ஜெய் ஹிந்த், வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த், வெல்க பாரதம். ஜெய் ஹிந்த், வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த், வெல்க பாரதம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். रघुपति राघव राजा राम, पतित पावन सीताराम. रघुपति राघव राजा राम, पतित पावन सीताराम. रघुपति राघव राजा राम, पतित पावन सीताराम. ईश्वर अल्लाह तेरे नाम, सबको सन्मति दे भगवान. ईश्वर अल्लाह तेरे नाम, सबको सन्मति दे भगवान. ईश्वर अल्लाह तेरे नाम, सबको सन्मति दे भगवान. भजमन प्यारे राम रही, भजमन प्यारे कृष्ण गरीब. भजमन प्यारे राम रही, भजमन प्यारे कृष्ण गरीब. भजमन प्यारे राम रही, भजमन प्यारे कृष्ण गरीब. राम राम जय राजा राम, राम राम जय सीताराम. राम राम जय राजा राम, राम राम जय सीताराम. राम राम जय राजा राम, राम राम जय सीताराम. रघुपति राघव राजा राम, पतित पावन सीताराम. ओम शांति शांति शांति.